பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Satyabama Institute of Science and Technology, admissions open. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுகிறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர April 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா April 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். அண்ணாமலை தலைமைங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பிஜேபிய வளர்த்திருக்கு. அதிமுகவா அண்ணாமலையா அப்படின்னு வந்தாச்சுன்னா கண்டிப்பா அதிமுக தான் வேணும் அப்படின்னு அபிப்பிராயப்படுறதா சொல்றாங்க. நான் என்னோட சைடு அனாலிசிஸ சொல்றேன். இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து மாத்தித்தான் அதிமுக கூட்டணியை வந்து உருவாக்கணும். ஏன்னா அது ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதிமுகவின் மிகப்பெரிய தலைவர்களை வந்து அவர் தவறா பேசிட்டாரு. அவர் பேசினது வந்து அதை யாருமே ஏற்க முடியாது. ஸோ அதனால அண்ணாமலை அவர்களை மாத்துறது சரிதான் அப்படின்னு கஸ்தூரி மேம் ஃபீல் பண்றீங்க? விஜய் அவர்கள் வருவாருங்கிறது இது லிஸ்டிலேயே இல்லாத ட்விஸ்ட். விஜய் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றம், அவர் தான் ஒரு பெரிய இது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிறாரு. முன்னாடி மாதிரி பிஜேபி நோட்டா கட்சி இல்ல. திராவிடியத்துக்கு எதிரான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரைட் விங்க்கு தான் போறாங்க. அண்ணாமலை மாறுறாருங்கிறது. இந்த அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தலைவர் பதவி அப்படி வெங்காயம் மாறி அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கும்போது அவர் பிஜேபியில தொடர்ந்து பயணிக்க தான் போறாரு. டம்மியா சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட வாங்கிட்டு தமிழ்நாட்டிலே சுத்த முடியுமா? என்ன கேட்டா நான் சீமானும் சேரணும் விஜயும் சேரணும், ஒரே கூட்டணியா இந்த திமுக ஆட்சியை அகற்றணுங்கிற முதல் அந்த விஷயத்தை பாருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ புதிய தலைவர் வந்த பிறகு அதிமுகவுடனான ஒரு கூட்டணி அமைது அப்படிங்கும்போது திமுகவை வீழ்த்த முடியுமா முடியாதா? ஏற்கனவே இவங்க எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சாலே திமுக ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பிரகாசமா இருக்கு. நம்ம எது சொன்னாலும் சொல்லாட்டியும் கள நிலவரத்தை பார்க்க வேண்டியிருக்குல்ல. மாற்றப்படுகிறார் அண்ணாமலை அப்படின்ற அந்த பேச்சு தான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. என்னெல்லாமோ எத்தனையோ ட்ரெண்டிங் வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிறது பட்டி தொட்டி எங்கும் ஒரு பேச்சா இருக்குது. பொதுவா தமிழ்நாட்டுல அரசியல் பெருசா ஃபாலோ பண்ணாதவங்க கூட டெய்லி தலையங்கத்துல இதே தான் பார்த்துட்டு இருக்காங்க. எதை திறந்தாலும் இதே தான் வருது அப்படிங்கிறதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்குள்ள அவங்க கட்சியுடைய உள் விவகாரம், ஒரு தலைவர் மாற்றுவது அப்படிங்கிறது அந்த கட்சி விவகாரம். அது வந்து தேர்தலோ மக்களுக்கோ பப்ளிக்கான ஒரு மேட்டர் கிடையாது, இன்டர்னல் பார்ட்டி மேட்டர். அது இந்த அளவுக்கு சர்ச்சை ஆகுது, யூகங்கள் வருது, செய்தி ஆகுதுன்னு சொன்னா பிராண்ட் அண்ணாமலைங்கிறது எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ணிருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் நல்லா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணல, இந்த மாதிரி விவாதங்கள்லாம் கூட நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். பட் மறுக்க முடியாத ஒரு உண்மை, இதுக்கு முன்னாடி தமிழகத்துல பாஜக பல தேர்தல்களை கண்டிருக்கு, கூட்டணியிலும் சரி தனியாவும் சரி. அப்பெல்லாம் அதுக்கு நிறைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ல இருந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழிசை மேடம், எல் முருகன் எல்லாருமே இருந்திருக்காங்க. அண்ணாமலையுடைய தலைமைங்கிறது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பிஜேபிய வளர்த்திருக்கு அப்படிங்கிறத வந்து யாருமே மறுக்க முடியாது. ஸோ இப்போ அவர் மாற்றப்படுவாரா அப்படின்னு கேட்டா ஆமா, அது பயங்கரமான ஒரு டாபிக். எல்லாரும் அதற்கான விடையை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆரம்பத்துல வந்த தகவல்கள் படி இப்போ எந்த ஒரு அவசர முடிவையும் மத்திய தலைமை எடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னொரு பக்கம் இப்போ சமீபத்துல வந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க, இல்ல அதிமுகவா அண்ணாமலையா அப்படின்னு வந்தாச்சுன்னா கண்டிப்பா அதிமுக தான் வேணும் அப்படின்னு
மேலிடம் அபிப்பிராயப்படுறதா சொல்றாங்க. ஓகே. இல்ல வர்ற 9ஆம் தேதி இல்லன்னா 10ஆம் தேதி அதுக்கான அறிவிப்புகள்லாம் வெளியாகும் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. நான் என்னோட சைடு அனாலிசிஸ சொல்றேன். ஓகே. ரொம்ப லேட். இப்ப அண்ணாமலை அவர்களை மாத்தித்தான் அதிமுக கூட்டணியை உருவாக்கணும். ஏன்னா அது ஒரு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் அதிமுகவின் மிகப்பெரிய தலைவர்களை அவர் தவறா பேசிட்டாரு. அவர் பேசினது நம்ம யாருமே அதை பாராட்டல. அதை யாருமே ஏற்க முடியாது. அண்ணா அவர்களை பத்தியோ இல்ல எம்ஜிஆர் புரட்சி தலைவி அவர்களை பத்தியோ அப்படி பேசுறதுக்கு பொதுவா ஒரு கட்சியுடைய தலைவரை இருக்கும்போது பேசுறதே தவறு. இல்லாதவர்களை விமர்சனம் பண்ணும்போது அதுவும் கூட்டணி கட்சியுடைய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அத யாராலையும் ரசிக்க முடியாது. சோ அதனால அண்ணாமலை அவர்களை மாத்துறது சரிதான் அப்படின்னு கஸ்தூரி மேம் ஃபீல் பண்றீங்க. அது இல்லங்க, இது அப்போ நாம பேசுறது 2024ல 2024ல பாராளுமன்ற தேர்தல் வந்தப்போ நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கு உங்களை ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ இது ஒரு ஒரு ரொம்ப எல்லார் மனசுலயும் ஒரு மேலேயே இருந்தது, ஒரு சர்ஃபேஸ்லயே இருந்தது அந்த வருத்தம். ஒரு பக்கம் இது இருக்க, இதுதான் அதிகாரப்பூர்வமான காரணம். ஆனா உண்மையான யதார்த்த ரீதியான கள ரீதியான காரணம் என்ன தெரியுமா? அதிமுக புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையில 2016ல ஏகோபித்த வரலாறு காணாத ஒரு வெற்றியை தனிச்சு நின்று பெறாங்க. கூட்டணியை வச்சு 2021ல 5 வருஷம் கழிச்சு எதிர்கட்சியா மாறிடுறாங்க, ஆட்சியை கோட்டை விட்டுடுறாங்க. அப்போ என்ன அங்க டிஃபரன்ஸ்னு பார்த்தா, சிறுபான்மையர் ஒட்டுமொத்தமாக பாஜக வந்த உடனே சிறுபான்மையினர் அங்கேருந்து அகன்று போயிட்டாங்க. அவங்களுடைய ஓட்டுகளுடைய இழப்பு தான் இந்த ஒரு தேர்தல் தோல்விக்கான காரணம் அப்படின்னு அதிமுக தலைமை நம்புது. அதனாலதான் அவங்க சரி கூட்டணி வேணாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் டாட் பூட்னு பேசவும் அது நடந்தே போச்சு. ஓகே, பட் அப்ப செஞ்சதுமே தப்புன்னு நினைச்ச ஆளு நான். ஏன்னா இன்னைக்கு இதை நான் எவ்வளவு தரம் சொல்லியிருக்கேன், சொன்னப்ப யாரும் கேட்கல. இப்ப என்ன பயன்? சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிங் மேக்கர் பொசிஷன்ல தான் வக்ஃப் சீரமைப்பு சட்டம், சந்திரபாபு நாயுடு ஓகே இதை நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்ற வரைக்கும் டேபிளே பண்ண முடியல. நேத்து தான் டேபிள் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு கவர்மெண்டோடைய எந்த ஒரு பாலிசியா இருந்தாலும் அது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் சொன்னாதான் அது கவர்மெண்ட் இயந்திரம், அரசு இயந்திரம் நகரும் அப்படிங்கிற லெவல்ல அவங்க கிங் மேக்கர்ஸ் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல இன்றைய தமிழ்நாட்டில் இபிஎஸ் அவர்கள் இருந்திருப்பாரு, நாயுடு இடத்துல இபிஎஸ் இருந்திருப்பாரு. இதை நான் அன்றைக்கே கணிச்சேன். அதற்காக எவ்வளவோ முயற்சியும் நடந்தது. ஆனா அவர் கேட்கல. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டாரு, நமக்கு நினைச்சிட்டாரு இல்ல, அதான் சொன்னாரு 24 பாராளுமன்றம் நம்முடைய குறி கிடையாது, சட்டமன்றம் தான் நம்ம குறி அப்படின்னு அவர் சொன்னார். பாராளுமன்றத்தில் நடக்கும் மாற்றங்கள் சட்டமன்றத்தை எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிறத அவரும் எதிர்பார்க்கல. 40க்கு 40 இன்னைக்கு திமுக அங்க உட்கார்ந்துட்டு விரல விட்டு ஆட்டுறாங்க. தமிழ்நாட்டுல என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உடனே மத்திய அரசை படி போட்டு அதுக்கான பிரச்சாரம் பண்றாங்க. அதிமுகங்கிறது ஒரு பக்கம் அதை அவங்க செய்தியில கூட போடுறது இல்லை, ஆளுங்கட்சி சார்பு ஊடகங்கள் அதிமுகவை ஏதோ 3வது இடத்துல இருக்கிற மாதிரியும் அண்ணாமலை தான் முதல் எதிரி மாதிரியும் ஒரு 2 வருஷம் அதே மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் வருவாருங்கிறது இது லிஸ்ட்லயே இல்லாத ட்விஸ்ட், லிஸ்ட்ல இல்லாத ட்விஸ்ட். அவர் வந்த உடனே இன்னைக்கு அவரும் சரி திமுகவும் சரி விஜய் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றம், அவர் தான் ஒரு பெரிய இது அப்படின்னு விஜய் சொல்லிக்கிறாரு. நானே திமுக 2 பேர் தான் 26ல அப்படின்னு மேடையில போட்டு சொல்றாங்க.
அதுக்கேத்த மாதிரி திமுக அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சமீபத்திய ஒரு நடவடிக்கை. முன்னாடி ஒரு 4 மாசம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, அண்ணாமலை எது பேசினாலும் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அதிமுக எது பேசினாலும் அதை வந்து சட்டையே பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு விஜய் கட்சியினர் ஆதவ அர்ஜுனா என்ன பேசினாலும் கூட அதுக்கு வந்து உடனே நியூஸ், யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணியினர். இன்னும் குறிப்பா விசிக கூட்டணியினர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஓட் பேஸ் பயங்கரமா பாதிக்குது பாஸ். விசிகாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள், விஜயுடைய வந்து தீவிர ரசிகர்களா இருந்து விஜய் நற்பணி மன்றம் மூலமாக ஏற்கனவே அரசியல்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள். அப்படி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ 2026 களம் டோட்டலா வேறையா இருக்கு. ஒரு பக்கம் நாம் தமிழர் 8% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு. அவங்களும் வெறி கொண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அன்னோன் ஃபேக்டர் விஜய், இன்னொரு பக்கம் பிஜேபி வளர்ந்து வந்து ஒரு வளரும் பிஜேபியாக இருக்கிறது. முன்னாடி மாதிரி பிஜேபி நோட்டா கட்சி இல்ல. அவங்களுமே வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரியாரிசத்துக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுல, அதை ஆரம்பிச்சது என்னவோ மற்ற கட்சிகளா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், மற்ற அரசியல்வாதிகளா இருக்கலாம். ஆனா அதோடைய அறுவடை வந்து பிஜேபிக்கு தான் வருது. திராவிடியத்துக்கு எதிரான ஒரு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரைட் விங்க்கு தான் போறாங்க. அதுல வந்து பாமக அதிகாரப்பூர்வமாக இருக்கு, மற்ற சில கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக இருக்காங்க. ஆனா அதுல இல்லாதவங்க கூட, அதிமுகல குறிப்பாக அதிமுகல இருக்கிறவங்க கூட இத்தனை வருடம் திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டுல நினைச்சவங்க கூட இப்போ இல்லையா இது தப்பா இருக்கு, நம்ம வந்து இதுக்கு இந்த கொள்கைக்கு எதிராக திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணம். திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடித்த போது அதிமுக அதை ரொம்ப மென்மையா ஹேண்டில் பண்ணாங்க. அதை ரொம்ப சைலண்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். சைலண்டா இருந்துட்டாங்க. அவங்க தரப்புல இருந்து ஒரு ஒரு கொள்கை நிலைப்பாடு அவங்க எடுக்கல. எடுத்தது எல்லாமே ரைட் விங் ஆதரவாளர்கள் தான். அதுல நிறைய அதிமுக காரங்க மதுரையில ஏற்கனவே வந்து திமுக கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான அதிமுக ஓட் பேங்க் இருக்கு. அவங்கெல்லாம் நிறைய இதுல வந்து என்ன நம்ம கட்சியில பேசலையே அப்படின்னு நினைச்சாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்ப தனியா போய் மைனாரிட்டிஸ் ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு அதிமுக கணக்கு போட்டா அது நடக்க போறது இல்ல. இன்னைக்கு தேதிக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை கூட எனக்கு கணிக்க முடியல. ஆனா இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒட்டு மொத்தமா திமுக கூட்டணியின் பக்கம் தான் இருக்கிறாங்க. அதை தவிர அவங்க வேற யோசிக்கவே மாட்டாங்க. அதிமுகல எஸ்டிபிஐ இருக்கு, அப்புறம் அந்த மனித உரிமை அதெல்லாம் இருக்கு. அவங்களையெல்லாம் வந்து சட்டையே பண்ணல. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் அவர்கள் மறுபடி வந்து தமிழ்நாட்டுல 2026ல எலெக்ஷன்ல நின்றாருன்னு வைங்களேன், அப்பவும் இஸ்லாமிய சமூகத்தினர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மத்த யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கான ஓட்டா மாறிடுது. திமுக மட்டும்தான் பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்னு இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருடமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்ப மாற்றம் வரும்னு சொன்னா அது சீமானுக்கோ விஜய்க்கோ தான் போகுமே தவிர அதிமுகக்கு போகாது. சோ கூட்டணி வைத்துக் கொள்வது அதிமுகவுக்கு காலத்தின் கட்டாயம். பாஜகவை பத்தி சொல்லணும்னா கூட்டணி இல்லாம பாஜக ஒரு கட்சியே கிடையாது. பாவம் இப்பதான் அவங்க நோட்டாவுக்கு மேல வந்திருக்காங்க. அதுக்கு 2 காரணம். அவங்களுக்கு பெருகி வரும் ஒரு அதிருப்தி, இங்க மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி. அதை விட முக்கியமான காரணம் அண்ணாமலை. அண்ணாமலை இல்ல, இப்ப அண்ணாமலை மாறுறாருங்கிறது இல்ல, அதுதான் அந்த இடம் தான் நிறைய கேள்வி வருது மேம். ஏன்னா இப்போ முகமாவே மாறி இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு பேசும்போது, இந்த சமயத்துல அண்ணாமலை மாற்றம் அப்படின்னா அது திரும்ப பிஜேபிக்கு வந்து ஒரு பின்னடைவை தான் உண்டு செய்யும் அப்படின்றது நிறைய விமர்சகர்கள் சொல்றாங்க.
அதாவதுங்க, நம்ம வந்து எல்லாருமே நம்ம மனுஷங்க தான். நான் வந்து ஒரு வகையா ஒரு அனாலிசிஸ் பண்றேன். பட் நான் கேட்ட வரைக்கும் கட்சி உள்ளாரையும் சரி, கட்சி உள்ளாரையும் அண்ணாமலை இல்லைன்னா அடுத்ததாக தலைமைக்கு யார் வருவாங்கங்கிறது ஒரு 4-5 பேர் அடிபடுது இல்லையா? அந்த 4-5 பேர்ல ரொம்ப முதன்மையான பேர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பேர் அடிபடுது. அது வந்து நான் இப்ப சொல்லலாம். நேத்து வரைக்கும் அதை சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து நிறைய செய்தி ஊடகங்கள்ல வந்து அடிபடுகிறதாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெண் தலைவர்கள் இருவருடைய பெயர் கூட அடிபட்டுச்சு. இன்னொரு தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவருடைய பெயர் கூட அடிபட்டுச்சு அப்படிங்கலாம் பேசுறாங்க. பட் இவருடைய பேர் வெளியே சொல்ற அளவுக்கு இவருடைய பேர் நல்ல பலமாக அடிபடுது. அது வந்து சமூகத்தை வைத்து அவங்களுக்கு வந்து இப்போ இபிஎஸும் கொங்கு வேளாளர், அண்ணாமலை அவர்களும் கொங்கு வேளாளர், அந்த பெல்ட்ல ஏற்கனவே பிஜேபி வந்து ஓரளவுக்கு கெத்தா தான் இருக்கு. அதனால அடுத்த இடத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதிமுக வந்து விரோதம் கிடையாது. எப்பவுமே அவர் வந்து அவருக்கு அங்கேயும் ஒரு வரலாறு இருக்கிறதுனால அது வந்து சரியா வரும் அப்படின்னு கணக்கு போட்டா, கட்சி உள்ளார இருக்கிறவங்க, காடர், பூத்துல இருக்கிறவங்க, ஒர்க்கர்ஸ், இவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னு பார்க்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் பயணிப்பாங்க. கூட்டணியில இருந்து கூட்டணி கட்சிக்கு வேலை செய்யணும்னு எந்த கட்சிக்காரனும் நினைக்க மாட்டாங்க. நம்ம ஜெயிப்போம் ஒரு 4 இடத்துல, எனக்கும் நாளைக்கு வந்து ஒரு கெத்து வரும், ஒரு பதவி வரும், ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. சோ அது வந்து தவறு கிடையாது, அது குற்றம் கிடையாது. அரசியல்ல ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், தான் சேர்ந்த கட்சிக்கு ஒரு கெத்து கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி அண்ணாமலையுடைய தலைமையை ஏற்று வேலை செஞ்சு பழக்கப்பட்ட காடருக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு தலைமை மாறுனா, சிஸ்டம் நீங்க இத்தனை நாள் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க, டிமானிட்டைசேஷன் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் எல்லாருக்கிட்டையும். எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. நேத்து வரைக்கும் நான் 500 ரூபாவை பச்சை கலர்ல பார்த்துட்டு இன்னைக்கு 500 ரூபாவை கிரே கலர்ல பாக்குறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி ஆயிரும் இல்லைங்களா? ஒரு சிஸ்டத்தை அப்படியே மாத்தினா, நேத்து வரைக்கும் நீங்க வந்து இடது பக்கம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, இனிமே காரெல்லாம் வலது பக்கம் தான் ஓட்டணும் திடீர்னு மாத்தினா எல்லாருக்கும் அது பழக்கம் ஆகிறதுக்கே 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். இது ஒண்ணு. 2வது, ஒரு ரோடு போட்டிருக்காரு, ஒரு உழைப்ப பண்ணிருக்காரு, இதை மறக்க முடியாது இல்லையா? அவரு நீங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை மாறுவாரான் தான் நீங்க வந்து வீடியோ எடுத்து இன்டர்வியூவா கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இத்தனை தலைவர்கள் மாறி இருக்காங்க. அப்ப எப்பவாச்சும் சர்ச்சையாச்சா? ஏன் இப்ப சர்ச்சை ஆகுதுன்னா, இப்ப பிஜேபி வளர்ந்திருக்கு. ஏன் வளர்ந்திருக்கு? இப்ப இது எல் முருகன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல நிறைய செயல்பாட்டை எடுத்து வச்சாரு, வேல் யாத்திரையெல்லாம் செஞ்சாரு. அப்ப இல்லாத வளர்ச்சி இப்ப ஏன் வந்திருக்கு? எஸ், அது வந்து தமிழகத்தில் மாறி வரும் சூழ்நிலையை காட்டுகிறது. அது மொத்தமா அவர் ஒருத்தரால நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. ஆனா ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ். இல்ல என்ன கன்ஃபியூஷன் வரும் மேம்? இல்ல நேரமும் கைக்கூடி வருது, ஆளும் கரெக்டா வந்திருக்காரு, அவருக்கு அது நடக்குது. நடந்தத இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாஸ், இஃப் இட் இஸ் நாட் broken don't fix it ன்னு சொல்லுவாங்க. உடையாத ஒரு விஷயத்த ரிப்பேர் எதுக்கு பண்ணணும்? அதை வச்சே பண்ணலாம். இல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னா, தலைவர் பதவி அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வெங்காயம் மாதிரி தான், உரிக்க ஒண்ணுமே இல்லாம போயிருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. இன்னொன்னு சொல்றாங்க, அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கும்போது அவர் பிஜேபியில தொடர்ந்து பயணிக்க தான் போறாரு. அவருடைய வாய்ஸ் இருந்துட்டே தானே இருக்க போகுது. இதுல நோட்டு கலர் மாறினா என்ன, அவர் அந்த இடத்துலயே தானே இருக்க போறாருங்க. அது எப்படி நமக்கு இல்ல, அது எப்படிங்க யாருடைய முன்னெடுப்பு? அதான் இப்போ வந்து தமிழிசை மேடம் ஒரு முன்னாள் கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல, எல் முருகன் அவர்கள் ஒரு முன்னாள் கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல. 2 பேரும் இன்னைக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஆளுநரா இருந்தாங்க, 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க, மிகப்பெரிய பதவியில இருந்தாங்க. அப்ப தமிழக அரசியல்ல அவங்களால நேரடியா எவ்வளவு குரலே கொடுக்க முடியாம போச்சு. ஏன்னா ஆளுநரா இருக்கும் பொழுது அரசியல பேசக்கூடாது. எல் முருகன் அவர்கள் இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்ல இருக்காரு. குறைந்தபட்சம், நான் அவரை தவறா சொல்லல, பட் எல்லார் மனசுல இருக்கிறத நான் உடைச்சு பேசுறேன், அதுதானே என்னுடைய நேச்சர். குறைந்தபட்சம் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களையும் பொய் பிரச்சாரங்களையும் அவரால் நிறுத்த முடியுதாங்க? அவர் தான் மினிஸ்டர்.
தகவல் ஒளிபரப்பு துறைக்கு அவர் தான் மினிஸ்டர். அஸ்வினி வைஷ்ணவுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர். சரிங்களா? குறைந்தபட்சம் சங்கின்னு பேசுறவனை அவரால் வாயடைக்க முடியுதா? ரைட் விங்க்கு எதிராக வந்து பேசுறவங்கள அவரால் வந்து அந்த பிரச்சாரத்தை ஒண்ணுமில்ல டீலிமிட்டேஷன் ஒரு பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட்டி தொட்டி எல்லாம் தெருமுனை கூட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க திமுக. பேனர் வச்சு இல்லாத பிரச்சனையெல்லாம் வந்து பெருசா காட்டி அவங்க எலெக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் வந்து வாயை திறக்கலையே. சோ அது வந்து வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க இவ்வளவு தலைவர்கள் இருந்தாங்க, அவங்கள காட்டிலும் அண்ணாமலை அவர்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்பவே எடுபட்டது அப்படிங்கும்போது கேள்விக்கு நான் அதான் சொல்றேன். அவரை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குனா ஏன்னா அதை சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்து டம்மியா சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட வாங்கிட்டு தமிழ்நாட்டிலேயே சுத்த முடியுமா? அவர் ஒரு நேர்மையா நியாயமா அதுக்கு வேலை செய்ய போக வேணாமா? கண்டிப்பா போக்கஸ் கம்மியாகும். இங்க தெலுங்கானால நான் உட்கார்ந்துருக்கிறேன் ஹைதராபாத்ல. இங்க தெலுங்கானா அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சை ஈட்டலா ராஜேந்திரன் அவர்களுக்கும் பண்டி சஞ்சய் அவர்களுக்கும் முட்டிக்கிச்சு. இப்பவாவது இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஈகோ சர்ச்சை. இங்க வந்து ஒரே கட்சியில அவர் வந்து டிஆர்எஸ்ல இருந்து வந்துட்டாரு. ஈட்டலாங்கிறவரு அவர் ஒரு பெரிய தலைவரை வருந்தி கூப்பிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து அவர் இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் தூக்கிட்டாங்க. என்ன ஆச்சு? இங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எல்லாரும் கணிச்ச பிஜேபி சரசரன்னு 6 மாசத்துல தோத்து போய் காங்கிரஸ் லிஸ்ட்லயே இல்ல, 3ஆவதா எங்கேயோ தொலைவுல இருந்த குதிரை காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு போச்சு. இன்னைக்கு அதனுடைய பலனை தெலுங்கானா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறது தான் தெலுங்கானாவை பார்த்து மத்திய பாஜக மேலிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இருக்கும். இதுல கூட்டணிக்கு யாரா ஒருத்தர் தான் வரணும் அப்படிங்கறத வந்து சுமூகமா தான் தீர்க்கணும். ஏன்னா அதையும் சொல்றேனே, செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இப்ப வந்திருக்கு இல்லையா? ஒண்ணு அண்ணாமலை இருக்கணும், இல்ல இபிஎஸ் இருக்கணும். அப்படி ஒரு ஈகோ அவங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. அரசியல் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக தான் அரசியல் பண்ணணும். என்ன கேட்டா நான் சீமானும் சேரணும், விஜயும் சேரணும், ஒரே கூட்டணியா இந்த திருட்டு திமுக ஆட்சியை அகற்றணுங்கிற அந்த விஷயத்த பாருங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எப்படி என்னோட ஈகோ அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, எங்க கட்சிக்காரங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க. நோ, நீங்க 2 பேரும் கூட்டு சேரலைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அத்தை பார்த்து சொந்த விருப்பு வெறுப்புகளை தள்ளிதான் வைக்கணும். இல்ல, சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு பின்னாடி வந்து பிஜேபியோட கால்குலேஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க இல்லையா மேம்? எல்லாருக்கும் கால்குலேஷன் இருக்கு. பிஜேபி கால்குலேஷன் எப்படிங்க இல்லாம இருக்கும்? பிஜேபி கால்குலேஷன் இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய கால்குலேஷனும் அமித்ஷா அவர்களுடைய கால்குலேஷனும் ஒரே கால்குலேஷன் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்றீங்களா நீங்க? நான் அப்படி சொல்லல. சரியா? செங்கோட்டையன் ஃபேக்டர் எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை எப்படி தமிழக பாஜகவுடைய இப்பொழுதைய தவிர்க்க முடியாத முகமா இருக்காரோ, அதே போல 4 வருடங்களாக எல்லா இடையூறுகளையும் மீறி இபிஎஸ் அவர்கள் கட்சி உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் தலைவர்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு, ஒத்துக்கப்பட்டிருக்கிறாரு. மக்கள் இன்னைக்கு வந்து ரெட்டை இலை அப்படிங்கிறது, ரெட்டை இலைய குறைச்சு மதிப்பிடாதீங்க. ரெட்டை இலை ரொம்ப பெருசு. ரெட்டை இலை யாருக்கு சொந்தம்னு ஏற்கனவே நீங்க சொன்னீங்களே கால்குலேஷன், அந்த கால்குலேஷன் 2024 2021க்கு முன்னாடியே, அந்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ரெட்டையில யாருக்குன்னு ஒரு மிகப்பெரிய டக் ஆஃப் வார் நடந்துச்சு. இன்னைக்கு மக்கள் அதை மறந்திருக்கலாம். மீடியால இருக்கிற நீங்க வந்து அது உங்களுக்கு தெரியும். மக்கள் அதை ஒரு பொருட்டா நினைக்கல, ரெட்டை இலைய மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்ப ஒரு டக் ஆஃப் வார் நடந்துச்சு. ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேருக்கு நடுவுல ரெட்டை இலை யாருக்கு சொந்தம், அது கட்சியில தலைமை சின்னம், கட்சி இருக்கக்கூடிய பெருவாரியானவர்களுடைய ஆதரவு எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு தடவை இபிஎஸ் நிரூபிச்சிட்டாரு. அவ்வளவு சுலபம் கிடையாது. 1 வருஷம் தான் இருக்கு. இப்ப திருப்பி மகாராஷ்டிரால ஏக்நாத் சிந்தேவை உடைச்ச மாதிரி இங்க உடைக்கலாம் அப்படின்னு யாரு கணக்கு போட்டாலும் அது கணக்கு போட்டவர்களுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி
ஒரு பெரிய லாபத்தை தராது. ஏன்னா அப்படி ஒரு கட்சி உடையும் போது திருப்பி இரட்டை இலைக்கான சண்டை வரும். திமுக அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? வர்ற சண்டைய மூட்டி மூட்டி விட்டு குளிர்காயறது மட்டும் இல்லாம தீர்ப்பை தள்ளி வச்சாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் சேவல் ரெட்டைப்புறா சின்னத்துல நீங்க வந்து போட்டிடுங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆவீங்க? எவ்வளவு பெரிய ரிஸ்க் அது. அப்படியே ஒட்டு மொத்தமா இபிஎஸ் அவர்களை மட்டும் தனிமைப்படுத்தி மற்றவங்க எல்லாரையும் வந்து இழுக்கலாம் அப்படின்னு யார் கணக்கு போட்டாலும் அது நடக்காதுங்க. அவர் ஏற்கனவே அதை ஒரு தடவை சந்திச்சு நிரூபிச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு அதிமுகவுடைய உட்கட்சி ஒழுக்கத்தை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். அவங்களோட அரசியல் தான் இங்க நடக்குது. சித்தாந்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, ஆனா ஒட்டுமொத்தமா மாறல. விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கிறார், அதெல்லாம் கிடையாது. விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்தி தான். ஆனா அவர் வந்து தேர்தல் முடிவை மாற்றி அமைக்க முடியும். அவருக்கு சாதகமா அவர் அமைச்சுக்க முடியாது. அவர் ஜெயிக்க மாட்டாரு. தோக்குறவங்களை இன்னும் அதிகமா தோக்கடிப்பாரு, இல்லைன்னா ஜெயிக்கிறவங்களை தோக்கடிப்பாரு. வெற்றியை அவரால் தேடித்தர முடியாது. தோல்வியை தான் அவரால் இன்னொருத்தருக்கு தேடித்தர முடியும். ஓட்டை பிரிக்கிறது. இப்போ அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ புதிய தலைவர் வந்த பிறகு அதிமுகவுடனான ஒரு கூட்டணி அமைது அப்படிங்கும்போது இது வந்து திமுகவை வீழ்த்த முடியுமா முடியாதா? இபிஎஸ் அண்ணாமலை இந்த 2 பேருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் பாஜக ஒன்றிணைந்து மற்ற கட்சிகளையும் ஒன்றிணைத்து பாமக, தேமுதிக, இன்னும் பல கட்சிகள், ஏசிஎஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து தேர்தலை சந்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய பலம், இதில் எந்த மாற்றம் வந்தாலும் ஒரு பின்னடைவை சந்திக்கும். ஒருவேளை ஐயா 1 வருஷம் இருக்கு, ஒருவேளை ஏதாவது மிகப்பெரிய அளவுல வேற ஏதாவது ஒரு ட்விஸ்ட், நமக்கு தெரியாத ட்விஸ்ட் ஏதாவது நடக்குதா அப்படின்னு தெரியாது. அப்படியேதான் நடந்தா ஒரு வேலை இருக்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த 2 கட்சியிலையும் இருக்கக்கூடிய கட்சியை உடைக்க கூடாது, கட்சியை மாத்தக்கூடாது. ஓடிக்கிட்டு இருக்கிற போட்டை வந்து திருப்பி வா வேற போட் அனுப்புறேன்னு சொன்னா திமுகவுக்கு தாங்க அது. ஏற்கனவே இவங்க எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சாலே திமுக ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பிரகாசமா இருக்கு. ரொம்ப உழைக்கணும் ஏன்னாங்க நம்ம எது சொன்னாலும் சொல்லாட்டியும் கள நிலவரத்தை பார்க்க வேண்டியிருக்குல்ல. மாசம் 1000 ரூபாய் சொலையா உரிமை தொகை கொடுக்குறாங்க. முன்னாடி அம்மாவுக்கு மட்டுமே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த பெண்கள்லாம் வந்து இந்த பணம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நன்றியை காட்டணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை மீறி திமுகவுக்கு அதிருப்தி எங்க இருக்குன்னா அவங்களுடைய ஓட் பேங்க்ல அதிருப்தி இருக்கு. கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அதிருப்தியில இருக்காங்க. ஜாக்டோ ஜியோ ஓப்பனாவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாங்க உங்களை எதிர்கட்சி தலைவராக நிறுத்தி அழகு பார்ப்போம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம், சாம்சங் ஊழியர் பிரச்சனை ஒரு பக்கம், அப்படி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அதிருப்தியா இருக்காங்க. செவிலியர்கள் ரொம்ப ரொம்ப கருவிக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரெகுலரான திமுக ஓட் பேங்க், அவங்க எல்லாருமே கருவிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மேல விவசாயிகள் ரொம்ப ஏமாற்றத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் கடைசி நிமிஷத்துல கூட ஆளுங்கட்சியால சரி கட்ட முடியும். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோ இல்ல ஏதாவது பெரிய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியோ ஆஃபர் ஏதாவது கொடுத்து பெருசா அவங்களை திருப்திப்படுத்த முடியும். அதை எதிர்கட்சிகளால அது முடியாது. அப்போ ஏற்கனவே இத்தனை குழப்பம் இருக்கும் போது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்றது பின்னடைவுதான். அப்போ எதிர்வரக்கூடிய தேர்தல் அப்படின்றது எல்லாருக்குமே ஆன ஒரு பலப்பரிட்சையா தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலாக இருக்க போகுது. 5 வருஷத்துல நிறைய பார்த்துட்டோம். 5 வருஷம் கஷ்டப்படுவீங்க, நஷ்டப்படுவீங்க, கேவலப்படுவீங்க, அப்புறம் அதுவே பழக்கம் ஆயிரும் அப்படின்னு இல்லாம இருக்கணும். ஸோ இன்னும் நேரம் இருக்கு அப்படின்றதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம், என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பேசலாங்க. நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
Satyabama Institute of Science and Technology, admissions open. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.